படைத்தவர். 13 முறையும் வெற்றியை தவிர வேறெதையும் எதிர்கொள்ளாதவர். அத்தனை தேர்தல்களிலும் அண்ணா கண்ட ஒரே இயக்கம், அண்ணா தந்த ஒரே சின்னம் என திமுக கழகத்தையும் உதயசூரியனையும் வரலாற்று அடையாளங்களாக கொண்டு களம் கண்டு வெற்றிகளை குவித்தவர். இந்த பெருமை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே வேறெந்த அரசியல் தலைவருக்கும் கிடையாது என்பது நம் தலைவர் கலைஞரின் தனிச்சிறப்பு என்று பெருமையோடு கூறினார். தமிழகத்தின் கள அரசியல் வரலாற்றை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். ஜனநாயக அரசியலுக்குள் தமிழ்நாடு காலடி எடுத்து வைத்த காலத்திலிருந்து உதயசூரியனுக்கு எதிராக களம் கண்டு திமுகவை அழிக்க நினைத்த பலரும் இருந்த இடம் தெரியாமல் போனார்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. உதயசூரியனின் சகாப்தத்திற்குள் நுழைவது என்பது ஆச்சரியங்களுக்குள் நுழைவதை போன்றது. தமிழினம் தன் பெருமித தருணங்களுக்குள் நுழைவதை போன்றது. தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பினராலும் மதிக்கப்பட்ட, நேசிக்கப்பட்ட, கொண்டாடப்பட்ட, மக்களிடத்தில் தன்னை புகுத்திக் கொண்ட ஒரே சின்னம் உதயசூரியன்.